டாக்டர் கென்னத் கூப்பர் அப்படிங்கிறவர் தான் இந்த ஏரோபிக்ஸ் அப்படிங்கிற விஷயத்துக்கு ஃபவுண்டேஷன் போட்டாரு. அவர் செஞ்ச முக்கியமான ஆராய்ச்சிகள் அதோட ஃபைண்டிங்ஸ்ல ரொம்ப முக்கியமானது வந்து 12 மினிட்ஸ் ரன் டெஸ்ட். அதுக்கு பேர் வந்து கூப்பர்ஸ் டெஸ்ட்னே சொல்லுவாங்க. கொடுக்கப்பட்ட இந்த 12 நிமிஷத்துல எவ்வளவு டிஸ்டன்ஸ் வேணா ஓட முடிஞ்சா ஓடிக்கும். அது வந்து ட்ராக்னாலும் சரி ட்ரெட்மில்னாலும் சரி. உன்னோட கெப்பாசிட்டி என்ன, ரன்னிங் என்டியூரன்ஸ் என்ன ஸ்பீடோட செலக்ட் பண்ணிக்கலாம், என்ன ஸ்ட்ராட்டஜி வேணா செலக்ட் பண்ணிக்கலாம். வாக் பண்ணக்கூடாது, ஒன்லி ரன்னிங். இந்த 12 நிமிஷத்துல எவ்வளவு டிஸ்டன்ஸ் ரீச் பண்ணாங்களோ அதை வச்சு இன்டைரக்டா ஒரு முக்கியமான ஒரு யூனிட், ஒரு வேல்யூ எப்படி லெபார்டரியில கண்டுபிடிப்பாங்களா அதே மாதிரி இங்க ஒரு வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு பேரு VO2 max. இதை வந்து லெபார்டரி லேப்ஸ்ல தான் செக் பண்ணணும். ஆக்சுவலா ரொம்ப அட்வான்ஸ்ட் லெபார்டரியில தான். ஆனா நம்ம இந்த டெஸ்ட்ல வந்து பெரிய எக்யூப்மெண்ட்ல தேவையில்லை. இதை ட்ரெட்மில்ல ஓடலாம், இல்லைன்னா ட்ராக்ல கூட ஓடலாம். அந்த டிஸ்டன்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அது மூலமா ஒரு இண்டிவிஜுவலோட அந்த VO2 max என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். என்னுடைய கிளைண்ட் ஒருத்தர் 39 வயசு. அவருடைய 12 மினிட்ஸ் ரன் டெஸ்டோட பெர்ஃபார்மன்ஸ் டேட்டாவை இப்போ பார்க்கலாம். இவர் வந்து 12 மினிட்ஸ் ரன்னை வந்து ட்ரெட்மில்ல பண்ணாரு. அப்போ நான் வந்து 12 மினிட்ஸ் முடிஞ்சோடனே என்ன டிஸ்டன்ஸ் ரீச் பண்ணாரு அப்படிங்கிற டேட்டா மட்டும் நான் கலெக்ட் பண்ண மாட்டேன். நான் அடிஷனலா அவர் வந்து ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளவு ஸ்டெப்ஸ் எடுத்து ஓடுறாரு, 100 மீட்டர் கடக்கிறதுக்கு எவ்வளவு ஸ்டெப்ஸ் எடுத்து ஓடுறாரு, இந்த மாதிரி டேட்டாலாம் நான் கலெக்ட் பண்ணுவேன். அப்படி பார்த்தப்போ அவர் வந்து 100 மீட்டர் கடக்கிறதுக்கு 82 ஸ்டெப்ஸ் எடுத்து ஓடினாரு. அதே மாதிரி ஒரு நிமிஷத்துல 168 ஸ்டெப்ஸ் எடுத்து ஓடினாரு. இதை பேஸ் பண்ணி அவரோட ஸ்டெப் லென்த், ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்து ஓடுற அந்த ஸ்டெப் லென்த் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தா 120 சென்டிமீட்டர் அப்ராக்சிமேட்லி. அப்படின்னா அவரால் ஒரு நிமிஷத்துல 200 மீட்டரை கிராஸ் பண்ண முடியும். அப்போ 12 மினிட்ஸ் ரன் டெஸ்ட்ல 200 × 12 2400 மீட்டர். அந்த 12 நிமிஷம் அவர் ஓடி முடிக்கிறப்போ அவர் கடந்த டிஸ்டன்ஸ் வந்து 2.46 கிலோமீட்டர்ஸ் ஆர் 2460 மீட்டர்ஸ். இந்த 12 மினிட்ஸ் முடிக்கிறதுக்கு அவர் வந்து எடுத்துக்கிட்ட டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் வந்து கிட்டத்தட்ட 2016 அப்ராக்சிமேட்லி. ஸோ 2016 ஸ்டெப்ஸ் எடுத்து இந்த 12 மினிட்ஸ் ரன் டெஸ்ட்டை முடிச்சாரு. இவருடைய ஏஜுக்கு இது வந்து ஒரு எக்ஸலன்ட் பெர்ஃபார்மன்ஸ். இந்த எக்ஸலன்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கான சாதகமான விஷயங்கள் என்னன்னு பார்த்தா அவருடைய பாடி வெயிட் 79 கிலோ தான். அவரோட ஹைட் வந்து 180 சென்டிமீட்டர்ஸ். அவருடைய பாடி ஃபேட் பர்சன்டேஜ் வந்து 22 வந்து ரொம்ப அதிகம் கிடையாது. அத்லெட்டிக் ஃபேட் பர்சன்டேஜ் இருக்குல்ல, அதுக்கு கிட்டதான் இருக்குது. இன்னும் ரொம்ப முக்கியமான சாதகமான விஷயங்கள் என்னன்னு பார்த்தா அவருடைய இருதய துடிப்பு ஒரு நிமிஷத்துக்கு 60 பீட்ஸ் தான். அவருடைய பிளட் பிரஷர் வந்து 115/75. அவர் வந்து ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை மூச்சு இழுத்து விடுறாருன்னு பார்த்தா 14 டைம்ஸ் per minute. பொதுவாக இந்த மாதிரி எக்ஸலன்ட் ரன்னர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆர்ம் ஸ்ட்ரென்த்லாம் ரொம்ப வீக்காக இருக்கும், ரொம்ப ஒல்லியா இருப்பாங்க. ஆர்ம்ல வந்து மசில் மாசே இருக்காது, ஸ்ட்ரென்த்தும் இருக்காது, ஒரு புஷ்அப்ஸ் கூட எடுக்க முடியாது அவங்களால. ஆனா இந்த இண்டிவிஜுவலுக்கு ஓவரால் ஸ்ட்ரென்த் நல்லா இருந்துச்சு. லெக்ல நல்லா ஸ்ட்ரென்த் இருந்துச்சு, ஸ்குவாட்ஸ் நல்லா பண்ணுவாரு, வெயிட் லிஃப்டிங் நல்லா பண்ணுவாரு. ஸ்டாண்டிங் லாங் ஜம்ப் பார்த்தீங்கன்னா ஒரு நின்றுட்டே குதிக்கிற அந்த லாங் டிஸ்டன்ஸ் ஜம்ப் வந்து அவருடைய பர்சனல் ஹைட்டோட ஜாஸ்தியா இருந்துச்சு. இதெல்லாம் எக்ஸலன்ட் ஸ்கோர். அப்புறம் ஆர்ம் ஸ்ட்ரென்த்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு புல்அப்ஸ்லாம் அவரால் பண்ண முடியும், அட்லீஸ்ட் ஒரு 5 புல்அப்ஸ் பண்ண முடியும். ஆர்ம் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ்லாம் கிட்டத்தட்ட 14 கிலோ ரேஞ்ச் டம்பிள்ஸ் இல்லாட்டி 28 கிலோ ரேஞ்ச் ஆஃப் பார்பல்லாம் வச்சு வெயிட் ட்ரைனிங் செய்யக்கூடியவர். 40 வயசுல ஒருத்தருக்கு இந்த அத்லெட்டிக் பெர்ஃபார்மன்ஸ் இந்த ரேஞ்சில் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவரோட லைஃப் ஸ்டைல் வந்து கிளீன் ஆகும்னு அர்த்தம். ஒரு பேலன்ஸ்ட் அத்லெட்டிக் எபிலிட்டி நம்ம மெயின்டைன் பண்றதுக்கு நம்ம போராடணும். அது மூலமா ஒரு ஹெல்தி லாஞ்சிவிட்டி நிச்சயம் பாசிபிள்.